வாங்க வாங்க பாத்துடலாம். அங்க பாருங்க அழகான உதிரி உதிரியான சாப்பாடு செஞ்சிருக்கிறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் தக்காளி போட்டு பச்சடி பண்ணிருக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் வச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சிருக்கிறோம். இந்த ரொம்ப 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 வெயிலான இந்த நேரத்துல இன்னைக்கு எங்களை குழு குழுன்னு மழை பெஞ்சு ரொம்ப குளிர் வச்சிருக்குது. இந்த நேரத்துல அழகான சுட சுட சாதம் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்களோட மனசை நிறைச்சி அவங்க உடல்நிலைகளை சுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாங்க தங்கங்களை சாப்பிடலாம். பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க. இன்னைக்கு எங்களோட கோவில் வந்து பாத்தீங்கன்னா செம மழை. ரொம்ப சந்தோஷமா அது என்னமோ தெரியல, மழை பெய்யும் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. மழை பெய்யும் பொழுது இன்னைக்கு ரொம்ப அழகா மழை பெய்ச்சிட்டு இருக்குது. நீங்களும் வாங்க, நம்ம சாப்பிடலாம், நல்லா சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சொல்லிட்டே போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்க எல்லாருமே வந்துட்டு இன்னும் நம்மளோட சேனலுக்கு வந்து நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஏழை மக்கள் எளிய மக்களுக்கு காப்பாத்தி தாரேன். கஷ்டங்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முடிவுகள் தாரேன், எந்த கஷ்டங்களும் இல்லாம. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அம்மா உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களால போக முடியும். எல்லாரும் வாங்க, சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே வந்து நம்ம சேனலுக்கு உண்மையில ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அக்கா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட சேனலை பார்த்துட்டு நம்ம இவங்க தான், இந்த அக்கா தான். இந்த அக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுவிலார் பெட்டி எனக்கு சரியா ஊத்தல. இவங்களுக்கு வந்து காது கேட்காது, உடம்பு சரியில்லை. இவங்களுக்கு வந்து யாருமே இல்லை, எல்லாரும் இருக்காங்க ஆனா யாருமே இல்லை. காது கேட்காது, உடம்பு சரியில்லை, உடம்புல பயங்கர பிரச்சனை. இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு புதுசா வந்திருக்காங்க. யாரோ சொல்லி இந்த யூடியூபை பார்த்துட்டு இன்னைக்கு இவங்க வீட்டுல உங்க ஊர்ல இருந்து விட்டுட்டு போயிருக்காங்க இல்லையா, இவங்க ஊர்ல இருந்து நீங்க வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த சேனல் மூலியத்துலதான் இப்படிப்பட்டவங்க எல்லாம் பாருங்க எப்படி கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு இன்னையிலிருந்து நான் தான் அம்மா. அவங்க உடம்ப நான் சரிப்படுத்தி, இவங்க சாப்பிட்டு வந்துட்டு 2 நாள் ஆச்சுல சாப்பிட்டு வந்து சாப்பிட 10 நாள் சோறு சாப்பிடல, 10 நாள் சாப்பிட முடியல இன்னைக்கு. பாருங்க, 10 நாள் சாப்பிட முடியல. இப்ப நான் சாப்பாடு வச்சிருக்கேன்தாங்கக்கா. இப்ப வந்து இப்ப நான் சாப்பாடு வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் சொல்றீங்களா ஆரோக்கியம் ஆரோக்கியன்னு. இப்ப அவங்க நீங்க சாப்பிடுங்கக்கா. இப்ப இவங்க சாப்பிடுவாங்க, நீங்க பாருங்க. 10 நாள் சாப்பிட முடியாம இருந்த உடம்பு இப்ப இங்க வரையும் சாப்பிடுறாங்க அப்படின்னா அப்ப இங்க ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது. இங்க வேற ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அம்மா 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 வந்துட்டு இங்க அவ்வளவு உயிர் சக்தியோட இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி இருக்கா இல்லையான்னு. இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க, இல்லாதவங்களுக்கு இல்ல. ஆனா உங்க கண்ணுக்கு பாருங்க, அங்க பாருங்க, சாப்பிட முடியாம அங்க காட்டு 10 நாள் ஆச்சு. இப்ப எப்படி சாப்பிடுறாங்க பாருங்க.